நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து மாநில செயலாளரான திரு முத்தரசன் இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். மக்கள் அதிகம் பயன்படுத்தக்கூடிய இடங்களில் இந்தி மொழியுடைய பயன்பாட்டை அதிகரிக்குமாறு மத்திய அரசு ஆணை பிறப்பிச்சிருக்கு. இப்போ ஏற்கனவே வட மாநிலத்தவர்கள் தான் இந்த தெற்கு ரயில்வே துறையில் அதிக அளவில் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கக்கூடிய சூழலில் இந்தி திணிப்பு அப்படின்னு மறைமுகமாக இந்தி திணிப்பு அப்படிங்கிற மாதிரியும் ஒரு புகாரானது எழுந்திருக்கு. இதுக்கு பின்னாடி அரசியல் காரணம் தான் இருக்கா? என்ன காரணமாக இருக்கு? மத்திய அரசுடைய இந்த ஆணைக்கு என்ன நோக்கம் இருக்கிறதா நினைக்கிறீங்க? ஒன்றிய அரசாங்கம் தொடர்ந்து மேற்கொண்டு வருகிற அணுகுமுறைகள், பல்வேறு பிரச்சனைகளில் மேற்கொண்டு வருகிற அணுகுமுறைகள் என்பது நாட்டினுடைய ஒற்றுமை ஒருமைப்பாட்டை சீர்குலைக்கக்கூடிய நடவடிக்கைகளாகும். மொழியிலுடைய வளர்ச்சிக்கு நிதி ஒதுக்கீடு செய்வதில் ஏற்கனவே மிக கடுமையான பாரபட்சம் காட்டப்படுகிறது. குறிப்பாக இந்தி, சமஸ்கிருதம் ஆகிய மொழிகளுக்கு அதிக நிதி ஒதுக்குவதும், தமிழ், மலையாளம், கன்னடம், தெலுங்கு போன்ற பல்வேறு தென் மாநில மொழிகளுக்கு நிதியை மிக குறைந்த அளவு வழங்குவதும் தொடர்ச்சியாக ஒன்றிய அரசாங்கம் மேற்கொண்டு வரக்கூடிய ஒரு மிக மோசமான நடவடிக்கையாகும். அதை எதிர்த்து நாம் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் இப்பொழுது தென் மாநிலங்களில் இந்தியை வலுக்கட்டாயமாக தணிப்பதற்கு பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகிறது. குறிப்பாக இன்றைக்கு ரயில்வே துறையில் அந்த பணிகளை நிரப்புகிற பொழுது வட மாநிலங்களை சேர்ந்தவர்கள் தான் அதிகமாக அந்த பணியில் அமர்த்தப்படுகிறார். அதிகமாக இல்லை, முழுக்க அவர்கள் தான் பயன்படுத்தப்படுகிறார்கள். ரயிலில் போனோம்னா அதில் வர்ற டிடிஆர், டிக்கெட் பரிசோதகர், இந்திக்காரராக தான் இருக்கார். அவர் நம்மளும் ஏதோ சைகையில் பேசி ஏதோ ஒரு முடிவுக்கு வரக்கூடிய ஒரு மோசமான சூழல் இருக்கிறது. ஆக வேண்டுமென்றே இந்தி பேசக்கூடிய மாநிலங்களைச் சேர்ந்தவர்களை வேலைக்கு அமர்த்துவது மட்டும் இல்லாமல் இந்தியை திணிப்பது, ஒரு வலுக்கட்டாயமாக திணிப்பது என்கிற முயற்சி மேற்கொள்ளப்படுகிறது. 1965ஆம் ஆண்டு நடைபெற்ற இந்திய எதிர்ப்பு போராட்டம், தமிழ் நடைபெற்ற போராட்டம் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க போராட்டம். 3 மாத காலம் தமிழ்நாடு ஸ்தம்பித்து போய் நின்றது. துப்பாக்கி சூடு, பலர் தீக்குளித்தது, இவையெல்லாம் மோடி அவர்களுக்கு, பிரதமருக்கு தெரியாமல் இருக்கலாம். அன்றைய பிரதமர் ஒரு ஜனநாயக தன்மை உடையவராக இருந்த காரணத்தினால் பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் அவர் ஒரு உறுதிமொழியை, ஒரு வாக்குறுதியை தந்தார். இந்தி பேசாத மாநில மக்கள் விரும்புகிற வரையில் இந்தி திணிக்கப்பட மாட்டாது என்று ஒரு உறுதிமொழி அளித்தார். அந்த உறுதிமொழி இன்றைக்கும் செல்லும். ஆனால் அந்த பண்டித ஜவஹர்லால் நேரு பிரதமர் அவருடைய அந்த உறுதிமொழிக்கு மாறாக, புறம்பாக இன்றைக்கு இருக்கிற திரு நரேந்திர மோடி அவருடைய அரசாங்கம் இப்படி வலுக்கட்டாயமாக இந்தியை திணிப்பதற்கு மேற்கொள்ளுகிற முயற்சிகள் சில விபரீதங்களை அது நிச்சயமாக அது உருவாக்கும். எதிர் விளைவுகள் உருவாகும். அதனால் ஏற்படக்கூடிய பின்னடைவுகளுக்கு ஒன்றிய அரசும் தலைமை அமைச்சராக இருக்கக்கூடிய திரு பிரதமர் அவர்களைத்தான் சாரும். மிக மிக வன்மையாக கண்டிக்கிறோம். இந்த சுற்றறிக்கையை ஒன்றிய அரசாங்கம், ரயில்வே துறை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். சரி, இது பின்விளைவுகள் மோசமானதாக இருக்கும் அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கிறீங்க. என்ன மாதிரியான பின்விளைவுகள் ஏற்படும் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஏற்கனவே இதை எதிர்த்து ஒரு போராட வேண்டிய, மீண்டும் ஒரு 65ஐ தொடங்குவதை தவிர வேறு வழி இல்லை. நீங்க திரும்ப திரும்ப குட்ட குனியறவனும் முட்டாளு, குற்றவனும் முட்டாள்னு ஒரு பழமொழி உண்டு. ஒன்றிய அரசாங்கம் தொடர்ந்து குட்டிக் கொண்டே இருக்கிறது. தேசிய கல்விக் கொள்கை என்று அந்த கல்விக் கொள்கையின் மூலமாக ஒரு மும்மொழி திட்டத்தை செயல்படுத்த விரும்புகிறது. அதை மறுத்த காரணத்தினால் தமிழ்நாடு அரசு உறுதியாக நின்று அதை ஏற்க மறுத்த காரணத்தினால் தமிழ்நாட்டிற்குரிய கல்வி நிதியை கொடுக்க முடியாது என்று மறுத்து விட்டார்கள் பகிரங்கமாக. ஒன்றும் ரகசியம் இல்லை. அப்ப திரும்ப தமிழ்நாட்டு மக்களை அவமானப்படுத்துவது, தமிழ்நாட்டு மக்களை வஞ்சிப்பது, தமிழ்நாட்டு மக்களின் தலையில் மீண்டும் மீண்டும் குட்டுவது என்கிற நிலையை தொடர்ந்து மேற்கொண்டால் எவ்வளவு காலத்திற்கு அந்த குட்டை பொறுத்து கொண்டு இருக்க முடியும்? முட்டாளாக ஒருபோதும் இருக்க முடியாது. நிமிருவான். 65 நிமிர்ந்தது போல் மீண்டும் தமிழ்நாட்டு மக்கள், தமிழ்நாட்டு மாணவர்கள் நிமிருவார்கள். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு முத்தரசன். நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.